செய்தியின் தலைப்பாக தெரிந்து கொள்ளுதல். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தயவு செய்து நேரத்தை கொஞ்சம் பார்க்காதீங்க. வேதத்தை எடுத்துக்கொள்ளு. வேதத்துல செய்திக்கு போகிறதுக்கு முன்னதாக யாராவது எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், மனப்பாட வசனம், தெரிந்தவர்கள் சொல்லலாம். வேதத்தை கேளாதபடி உன் செவியை விலக்குகிறவனுடைய தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. எல்லாரும் சொல்லுங்க. வேதத்தை கேளாதபடி, இந்த வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று நமது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக நாட்களாக ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், மன்றாடுறோம், போராடுறோம். நிறைய ஜெபத்துக்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியல. நான் சொன்னேன், நான் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபித்தோனோ அந்தந்த காரியத்துக்கு எல்லாமே பதில் வந்துருச்சு. எனக்கு பதில் வராத ஜெபம் எதுவுமே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இந்த வசனத்தை நன்றாய் திரும்ப சத்தமா வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஜெபத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. புரியுதா? நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா உபவாசிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா வேத வசனம் வரும்பொழுது நித்திரைக்கு இடம் கொடுத்து விடுறீங்க, சோர்வுக்கு இடம் கொடுத்து விடுறீங்க. பிரசங்கம் தானே, ஒரு 45 நிமிஷம் தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த வேத வசனம் கேட்கிற நேரத்தை வேத வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு சாத்தான் உங்கள் செவிகளை அடைத்து விடுகிறான், சரீரத்தில் சோர்வை ஏற்படுத்தி விடுகிறான். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் தரல, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் தரல, வேதத்தை தியானிக்கல. ஆகவே உங்கள் ஜெபங்களுக்கு இன்னும் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு முக்கியத்துவம் வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டும். ஒத்துக்கொள்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில எழுந்து ஒரு முத்தம் கொடுக்கிற ஜெபம், அடுத்தது கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனம், இது போதும் என் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு. இது அல்ல, இது வந்து பரலோக வாசலை கூட நம்ம தாண்ட முடியாது, பரலோகத்தை கூட பார்க்க முடியாது. இதுவல்ல நமது கிறிஸ்துவ ஓட்டம். நாம் ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. வேத வசனத்தை வாசிக்காதவர்கள் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. இங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது உங்கள் செவிகளை நீங்கள் திறந்து கொள்ளுங்க, உங்க இருதயத்தை திறந்து கொள்ளுங்க. உங்கள் செவிகளிலே கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி மூளைக்கு கொண்டு சென்று இருதயத்துக்கு கொண்டு வந்த வாயினாலே அறிக்கை செய்யுங்க. வேதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் தேவ நாம மகிமைப்படணும். இங்க இருக்கிற அந்தகார கிரியைகள் அகன்று போயிடும். நம்ம ஹல்லேலூயா சத்தத்தை கேட்டு நமக்குள்ள ஒரு புது பலன் கிடைக்கும். எடுத்து வாசிங்க. வாசிக்கிறதுக்கு முன்னதாக நான் சொன்னேன், தலைப்பு சொன்னேன், சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுதல். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். வசனத்தை நன்றாய் கவனிக்கணும். எல்லாத்துக்கும் சோர்ந்து போவாதீங்க. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்ககிட்ட வேற வேத வசனங்கள் வரும்போது உங்க செவியில விழாதபடிக்கு சத்துரு கேட்ச் பண்ணி கொண்டு போயிடுவான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யார்? சொல்லுங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யார்? நாம் தான். யாரு? வாயை திறந்து சொல்லுங்க. உங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா சொல்லுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்க நேரமில்லை, ஆகவே நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் அன்பு தேவச்சனமே, நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கல, உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். எரேமியா 1:5 சொல்லப்படுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நம்மை அழைத்து வந்த கர்த்தர், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர், தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திகையாத, உன் வலதுகரம் என் வலதுகரத்தில் இருக்கிறது, எதை குறித்து கலங்காத என்று சொல்லுகிறார். அந்த தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை என்றாவது அறிஞ்சிருக்கீங்களா? உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் உங்க குடும்பத்துல, உங்க உறவுல, உங்க பகுதியில, உங்க சமுதாயத்துல எவ்வளோ பேர் இருக்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தேவன் இந்த நாளிலே ரட்சித்து திருச்சபையிலே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற நீங்களும் நானும்
என்றைக்காவது யோசித்தது உண்டா? தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? இவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ரொம்ப நல்லவங்களா? நம்ம ரொம்ப நீதிமான்களா? நம்ம ரொம்ப பரிசுத்தவாட்டிகளா? சற்று யோசித்து பாருங்க. நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட. நம்ம படித்த பட்டதாரிகள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, ஞானவான்கள் அல்ல, நாம் பேதைகள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நாளுக்கு நாள் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியும். அவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், அறிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற நிலை போதாது. நம்ம ஆண்டவரை சந்திக்கணும்னு சொன்னா, நம்ம பரலோகம் போகணும்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவ ஓட்டம் நமக்கு போதாது. இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிங்க, உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பூமியில எவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது உங்களையும் என்னையும் மட்டும் நமக்கு சொந்த ஜனங்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனங்களை குறித்து கொண்டு வீடுகளில் போய் நீங்க தியானிக்கணும். அப்பதான் நீங்க வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பூமியில் எல்லாம் எங்க இருக்கிறவங்கள அவருக்கு சொந்த ஜனமாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இங்கே வைத்திருக்கிறார். நீங்க யாருங்க? இப்ப சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு சொந்த ஜனம். நான் ஆண்டவருக்கு சொந்த ஜனம். அறிக்கை செய்யுங்க, ஆண்டவருக்கு நான் சொந்த ஜனம். அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி தான் தேவன் நம்மை ரட்சித்தார், அபிஷேகித்தார், முன்குறித்தார், சபையில தெரிந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சொந்த ஜனமா இருக்கிற நீங்க இயேசுவை சொந்தக்காரர் என்று சொல்ல மாட்டீங்க. உலக சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நேரம் கொடுக்குறீங்க, ஓடுறீங்க. உலக உறவுகளை நோக்கி, உலக சொந்தங்களை நோக்கி ஓடுறீங்க, வேலையை நோக்கி ஓடுறீங்க. ஆனா அவர் நம்ம பார்த்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் சொந்த ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அவரோட நேரம் செலவிட உங்களுக்கு நேரம் இல்லையே. அவரோட பேசுவதற்கு, நம்ம சொந்தக்காரராகிய ஏசாப்பாவுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லையே. இதை விட என்ன நமக்கு பெரிய கிறிஸ்துவ ஜீவியம்? சற்று யோசித்து பாருங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்த ஜனம். இங்க அமர்ந்திருக்கிற தேவ ஜனங்களே, நீங்க யாராவது யோசிக்கலாம், எனக்கு யாரும் சொந்தக்காரர் இல்லை, நான் நான் ஃபீல் பண்றேன், நான் தனிமையில இருக்கேன், என்னை நேசிக்க ஆள் இல்லை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறேன், உலகத்தால் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், உறவுகளால தள்ளப்பட்டு இருக்கிறேன், எனக்கு சொந்தன்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லையே. யோசிக்கிறீங்களா? யாராவது அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க தப்பு செய்றீங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் சொந்தக்காரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக சொந்தங்கள் நம்மை விட்டு ஓடி போயிடும், உறவுகள் நம்மை விட்டு ஓடி போயிடும், நம்ம யாரை நம்புறோமோ அவங்க நம்ம கைவிடுவாங்க. ஆனா பரலோக தேவனே நமக்கு சொந்தக்காரர், அவருக்கு சொந்த ஜனங்கள். நீங்க சொல்லி பாருங்க, நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம். அப்படி சொல்லும் போதே உங்களை அறியாம ஒரு புது பலன், ஒரு புது தைரியம், புது ஆரோக்கியத்தை நீங்கள் அடைய முடியும். ஹல்லேலூயா. நான் வேகமா போக விரும்புகிறேன். அடுத்ததாக எடுத்து வாசிங்க, யோவான் 1:12. மனப்பாட வசனம் தானே, சொல்லாமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், அவருக்கு சொந்த ஜனங்களாய் நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அவர் தமக்கு பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? நமக்கு அப்பா இல்லைன்னு ஏங்குறோம், அம்மா இல்லைன்னு ஏங்குறோம், உறவுகள் இல்லைன்னு ஏங்குறோம். அவர் சொல்லிட்டாரு, நீ என் சொந்தக்காரி, நீ என் சொந்தக்காரன், நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தகப்பேன், தாய், எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறேன், நீ என் பிள்ளைன்னு சொல்றார். பரமபிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம் தகப்பனுடைய இருதயத்தினுடைய ஆசைகளையும் தகப்பனுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதில் முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்க. அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்ற அதிகாரம் இருக்கும்போது நம்ம அப்பா கிட்ட எவ்வளவு அன்பா வரணும், ஆசையா வரணும் இல்லையா? விருப்பத்தோடு அப்பா கிட்ட பேச வரணும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிட மாட்டுது, தாயை பார்த்து அம்மான்னு அழைக்க மாட்டுது, அப்பா அம்மாவோட நேரம் செலவிட மாட்டுது, தனக்கு கொடுத்த உறவை அது அவமதித்து கொண்டு இருக்கிறது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. பரமபிதா நம்ம எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்பட வேண்டும் என்று நம்ம தகப்பன் விரும்புகிறார். அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளுங்க. நம்ம அப்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்க? என் பிள்ளை ஜெபிக்கணும், என் பிள்ளை வேதம் வாசிக்கணும், என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளை சபையினுடைய கூடியெல்லாம் விடாதபடிக்கு கரெக்டா வரணும், என்னுடைய காரியங்களிலே பங்கேற்கணும், சபையினுடைய ஊழியங்களுடைய காரியங்களை
அங்கே இருக்கணும், எனக்காக எதையாகிலும் என் பிள்ளை செய்யணும். என் பிள்ளை உலகத்துக்கே ஓடி 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 உயிர் இருக்கிறனால உலகத்துக்கே ஓடி உழைச்சி கடைசியில் நான் வரும்போது ஒன்றும் இல்லாத போச்சுன்னா என் பிள்ளை பாவமாச்சே, என் பிள்ளை என்னை தேடி வரணும், எனக்காக நேரத்தை செலவிடணும், எனக்காக வாழணும் என்று சொல்லி நம்ம பரமபிதா எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவச்சனமே, இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேகருக்கு பிள்ளைகள் உண்டு. இங்கே பெற்றார் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் மகனே நீ இதை செய், நீ இப்படி பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன், மகளே இந்த காரியத்தை செய்து முடி என்று நீங்கள் ஆணையிட்டுட்டு போகிறீங்க, ஒரு வேலை கொடுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த பிள்ளை அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? வருமா வராதா? பிள்ளைகளை திட்டுவோம், முடிஞ்ச அடிப்போம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். பிள்ளையை கூப்பிடும்போது லிடியா லிடியான்னு நான் 4 முறை கூப்பிட்டு அவள் ஏன் மம்மின்னு கேட்கலனா எனக்கு கோவம் வருமா வராதா? உலக பிரகாரமான பேச்சாராக இருக்கிற நம்ம கோபத்தை வெளிப்படுத்திடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துறோம். நம்ம பிள்ளைகள் நம்ம விருப்பத்தை செய்யணும், நமக்கு கீழ்ப்படியணும், நம்ம வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரை பற்றி ஒரு விருப்பம் நம்ம பரமபிதாவுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொன்னதின்படி நாம் வாழும்போது அவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருப்போம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் அத்தனை பிள்ளைகளுக்கு தானே. பிள்ளைகளா இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்காம ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்க போறார்? அப்படித்தானே? நம்முடைய ஆஸ்திகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு தான். அதே போலதான் பரமபிதாவுடைய சகல ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்காக வச்சிருக்கிறார். அவருக்கு உண்மையாய் உரிய செல்ல பிள்ளையா, ஆசை பிள்ளையா, நல்ல பிள்ளையா நீங்க இருக்கும்போது அப்பாவுடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக மாற முடியும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அந்த உண்மை, அந்த பரிசுத்தம், அந்த கீழ்ப்படிதல் உங்ககிட்ட ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. நீங்க அவருக்கு செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43:21. அன்பு தேவச்சனமே, முதலாவது நான் சொன்னேன், அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார், அவருக்கு பிள்ளையா இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அடுத்ததே அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய துதியை சொல்லி வரீங்க? நன்றாய் கவனிங்க, ஒருவருடைய கவனமும் சிதறக்கூடாது. அவருடைய துதியை சொல்லி வரும்படியாகத்தான் உங்களை ரட்சித்து அபிஷேகித்து இந்த சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்க அவருடைய துதியை சொல்லி வரலன்னு சொன்னா அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஒன்று தெரிஞ்சுங்க, துதி, ஜெபம், ஆராதனை, இந்த 3க்கான வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஜெபம், துதி, ஆராதனை, இந்த 3க்கான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்க ஜெபம் நல்ல அருமையா இருக்கும். ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளுக்காக தேவனோடு நாம் பேசுவது, தேவனோடு நாம் கேட்பது, நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்லி ஜெபித்து பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். துதி என்பது தேவன் நமக்கு செய்த நன்மைக்காக அவரை துதிப்பது, நன்றி சொல்வது தான் துதி. நம்ம எதுக்காக, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, நான் ஏன் அவரை துதிக்கணும், நீ ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும்? யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஜீவனோட அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, நமக்கு ஜீவன் கொடுத்தாரு, ஒருத்தரை பார்க்கத்தக்க ஒரு தெளிந்த பார்வையை கொடுத்தாரு, நல்லா யோசிக்கத்தக்க ஒரு தெளிந்த சிந்தையை கத்தர் கொடுத்தாரு, கை கால் நடமாட பலன் கொடுத்தாரு. ஒவ்வொன்றாய் சொல்லி நன்றி சொல்லுங்க. இதுதான் துதி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அது துதி. தேவன் செய்த மகத்துவங்களை, தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள், அது துதி. ஆராதனை என்பது தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பது, அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்வது ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஆண்டவருடைய தேவையை சந்திப்பது, ஜெபம் என்பது நம்முடைய தேவையை சந்திப்பது, துதி என்பது நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்துல இது 3ம் இருக்குமானால் உங்களுடைய ஜெபம் கருத்தானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? முதலாவது சொன்னேன், சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக தெரிந்து கொண்டார். நாலாவதாக எடுத்து வாசிங்க, எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், கர்த்தரை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டாரே, ஆனா அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, அவருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியலையே. கர்த்தர் எங்க ஆசீர்வதிச்சார்? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பயும் இருக்கேன் என்றோமா, நினைக்கிறோமா? ஏன் கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை?
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது முடியாதபடி நம்ம கிட்ட தான் தடை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி. உண்மை இல்லாம இருந்துட்டு, நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு, நம்ம எப்படி வேணாலும் நடந்துட்டு, நம்ம மனம் விருப்பம் போல நடந்துட்டு என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னீங்கன்னா அது உங்க தப்பு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிள்ளைகளாகி நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிற உண்மை நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நமக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்கு. ஏதோ தேவனுக்கு பிடிக்காத ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில காரியங்கள், ஒரு சில பாரம்பரிய கட்டுகள் நமக்குள்ள இருக்கிறது. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ உண்மையா இருந்தால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ கர்த்தருடைய விஷயத்துல, கர்த்தருடைய நேரத்தை செலவிடுறதுல, அவரோட நீ ஜெபிக்கிறதுல உண்மையாயிரு. ஆலயத்துக்கு வருகிற விஷயத்துல உண்மையாயிரு. சபை கூடி வருகிற விஷயத்துல உண்மையாயிரு. தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் நீங்க உண்மையா இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பரிபூரணமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிற உண்மை நமக்கு வேணும். இப்ப என்கிட்ட எங்க மாமா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா அதுல 900 ரூபாய் தான் என் காசு. நான் செலவு பண்ணுவேன் என் விருப்பப்படி. 100 ரூபாயை நான் எடுத்தேன்னு சொன்னா என்னுடைய உண்மை குறைவு. எனக்கு பின்னாடி வர வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு அந்த 100 ரூபாய் எனக்கு தடையா இருக்கு. அதை எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா என் உண்மை குறைந்து விடுகிறது. காணிக்கை நோக்கத்துக்காக நான் பேசுறேன்னு நீங்க தயவாய் புரிந்து கொள்ளாதீங்க. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளாதீங்க. நான் வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியும். நான் சின்ன வயதுல இருந்து எனக்கு யார் எங்க அண்ணனுங்க வரும்போதெல்லாம், எங்க அக்காங்கெல்லாம் ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் எனக்கு காசு கொடுப்பாங்க. நான் அப்பவே சரி 100 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். சின்ன பிள்ளை தான், ஞானசான குடும்பம். நான் 12, 13 வயதா இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க, இத்தனை வயசாகுது, டீனேஜ் ஆகுது, நீங்க யாராவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? நான் 13 வயசுல கர்த்தருடைய அபிஷேகத்தை டேவிட் சுந்தரமணி அண்ணன் எங்க வீட்டுல இருந்தாங்க. அப்ப காத்திருப்பு ஜபம் அண்ணன் தான் நடத்துவாங்க. எங்க வீட்டுல நிறைய அண்ணனுங்க உண்டு. எங்க மாமா அத்தனை பேரையும் உருவாக்கினாங்க. அவர் காத்திருப்பு ஜபத்துல அந்த சூளை சபையில ஜபிக்கும் போது நான் ஃப்ராக் போட்டிருப்பேன். சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாது. ஆவியானுடைய அபிஷேகம் என் மேல அளவில்லாமல் ஊத்துனது. நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். அருளையா இருந்தாங்க. அருளையா வந்து பாஸ்டர் என்ன பாஸ்டர், இந்திராமா இந்த மாதிரி ஜெபம் பண்ணுச்சு, இன்னைக்கு இந்திராவை ஆண்டவர் அப்படி அபிஷேகித்தார் பாஸ்டர்னு அருளையா வந்து சொல்லி, அருளையா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். அவங்க வந்து எங்க மாமாட்ட சொன்னாங்க, அந்த சின்ன வயசுல சபையில ஆராதனை ஜபம் முடிகிற வரைக்கும் நேர் முழங்கால தாங்க இருப்பேன். என்னை அரைமுட்டியில பார்க்கவே முடியாது. அப்படி நான் தேவனை உண்மையாய் ஆராதித்ததுனால தான் இன்றைக்கு தேவன் என்னை ஒரு ஊழியக்காரியா இங்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு உண்மையா இருந்தேங்க. உண்மையை சொல்றேன். எனக்கு 10 ரூபாய் கிடைச்சாலும் நான் 9 ரூபாய்க்கு தான் சொந்தக்காரி, 1 ரூபாய்க்கு நான் சொந்தக்காரி அல்ல. என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்து படிக்கிற நாட்கள்ல இருந்து லீலிக்கல் இடியாளுக்கு நான் சொல்லிக் கொடுத்து உண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். மம்மி உனக்கு 50 ரூபா தரேன், 10 ரூபா தரேன்னா 45 ரூபா தாண்டா உனக்கு சொந்தம், 5 ரூபாயை திருடிடாதடா. அம்மாவுக்கு திருடு பிடிக்காது, பொய் பிடிக்காது, எதை வேணாலும் சகிச்சுப்பேன். எனக்கு திருட்டு தானே பொய், இது சத்தியமா நான் அருவருக்கிறேன். வேதமும் அதை தான் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் பொய் பேசாதீங்க. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, பொய் பேசாதீங்க. பொய் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்கள் 2ஆம் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல நாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சின்ன பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ நாள் நீங்க பொய் சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்லி காசு வாங்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு அப்பா அப்பாட்ட காணிக்கை வாங்கிட்டு வந்து காணிக்கை போடுற மாதிரி அந்த காசை வச்சு வேற செலவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த வயதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். நீங்க எதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் என்று இருக்குமானால் உங்களை நீங்களே நிதானித்து ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து விட்டு பெரியவர்களாகி நாமும் கூட எந்தெந்த விஷயத்துல உண்மை குறைந்திருக்கிறோம், எந்தெந்த விஷயத்துல தேவனை கனவீனப்படுத்தி இருக்கிறோம், எந்தெந்த விஷயத்துல தேவன் கொடுத்த வார்த்தையை மீறி இருக்கிறோம், உண்மையா இருக்க சொன்னார், உண்மை குறைந்திருக்கிறோம் இல்லையா? கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், ஜெபிக்கிற விஷயமா இருக்கட்டும், 1 மணி நேரமாகலும் ஜெபின்னு சொன்னவருக்கு 1 மணி நேரமாகலும் நாம் தனித்து ஜெபிக்கிறோமா? ஏசப்பா சொன்னாங்களா இல்லையா? 24 மணி நேரத்துல தசமமாக 2 மணி நேரம் 24 நிமிஷங்கள். அந்த 4 நிமிஷத்தை கூட கொடுப்பதற்கு வாலிப பிள்ளைகள் யோசிக்கிறார்களே, எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நீங்க நினைக்கலாம், நான் போய் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், என் பலம் இதனாலதான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த நினைவு உங்களுக்கு இருக்குமானா, நீங்க பலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் பலத்தின் மீது ஆண்டவர் கை வைத்தால் உங்களால் ஓட முடியாது, உழைக்க முடியாது. நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும், உங்க வேலை காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் உலக மக்களை காட்டிலும் ஒருபடி பெரிய உயர்வை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியவில்லை என்று சொன்னார். ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டவர், நம்மை பெருக செய்ய தெரிந்து கொண்டவர், அவருடைய பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் உங்களை நிதானிங்க. எந்த காரியத்துல நீங்க குறைவா இருக்கீங்க, ஆண்டவருடைய காரியத்துல எதுல நீங்க உண்மை இல்லாம இருக்கீங்க, உங்களை நீங்க இன்றைக்கு சரி செய்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிப்ப விரைவாக. சொந்தக்காரராக தெரிந்து கொண்டார், பிள்ளையாக தெரிந்து கொண்டார். அடுத்தது துதியை சொல்லி வரும்படி தெரிந்து கொண்டார், ஆராதிக்கும்படியாக, அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எடுத்து வாசிங்கம்மா 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3-7 மனப்பாட வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அப்படித்தானே? என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களை ரட்சித்தது நோக்கமே நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அவருக்கு உரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ ஜனமே, நீ எனக்காக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, உன் சமுதாயத்திலே, உன் உறவுகளிலே, உன் குடும்பங்களிலே, படிக்கிற இடத்திலே, கல்லூரியிலே, வேலை ஸ்தலத்திலே எனக்கு சாட்சியாய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம்னா எதுலங்க பரிசுத்தம்? நம்ம வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும். நம்ம போய் பேசினா நம்ம நாமே தீட்டுப்படுத்திக் கொள்கிறோம். வார்த்தையில பரிசுத்தம், நம்முடைய பார்வையில பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய கரங்களில பரிசுத்தம் வேணும், நம்ம சிந்தையில பரிசுத்தம் வேணும், நம்முடைய கால்களில் பரிசுத்தம் வேணும். தவறான இடங்களிலே போய் சென்று துன்மார்க்கரோட உட்கார்ந்து நம்ம ஆலோசிக்கும் போது நம்மை நாமே தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறோம், தேவனை வருத்தப்படுத்துகிறோம். தவறான காரியங்களை உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க சிந்திக்கும் போது, செல்போனை நோண்டி தவறான காரியங்களை பார்த்து உங்க சிந்தையை நீங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளும் போது நீங்க பரிசுத்த வாழ்க்கை இழந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தையில பரிசுத்தம் வேணும், உங்கள் எண்ணங்களிலே பரிசுத்தம் வேணும், நீங்க நினைக்கிற நினைவுகளிலே பரிசுத்தம் வேணும். பரிசுத்தத்தின் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, புத்திசாலிங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, நீதிமான்கள். உங்களை என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இவ்வளவு காலத்தை கடத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவரை துதிக்கும்படியாக, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த தேவனை சந்திக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். இங்க பாத்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன், நித்திய விவாகத்திற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நித்திய விவாகத்திற்காக. எதற்காக? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஓட்டம் இந்த பூமியிலே முடியக்கூடிய ஒன்று அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பூமியிலே முடிஞ்சிருமாங்க நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம்? இல்ல, நித்தியத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. நித்திய மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். அவர் நம்மை மனமுடிப்பதற்காக நிச்சயித்திருக்கிறார். திருச்சபையாகிய மனவாட்டி, மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கக்கூடிய ஆயத்தம், அவரை சந்திக்கக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம ஏசப்பாவை மனமுடிக்க போறோம். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில திருச்சபையாகிய நாம் மனவாட்டிகளாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கவனிங்க, ஏசப்பா ஒரு நாள்ல வர போறாரு, நம்மளை மனமுடிக்க போறாரு, அந்த நித்திய விவாகத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல போறாரு. அங்க போகணும்னா இப்ப போற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை சரியல்ல, இப்ப போகிற இந்த கிறிஸ்துவ ஓட்டம் சரியானதல்ல. நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளுவோம். மணவாளனை சந்திக்க போகிறோம், அதற்கான ஆயத்தம் இருக்கட்டும். ஒரு மணவாளனுக்கு, ஒரு தம்பிக்கு ஒரு பெண்ணை பாக்குறாங்கன்னு சொன்னா அந்த பெண் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு அந்த தம்பி எதிர்பார்ப்பான். சொல்லுங்க, நீங்கெல்லாம் அந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம், அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்லாம் எதிர்பார்ப்பாங்க. யோசிங்க, அந்த பையன், அந்த பொண்ணு அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், வசதியா இருக்கணும், பிறர் முகம் பாராம இருக்கணும், எனக்கு மட்டுமே மனைவியா இருக்கணும், உண்மையா. இதெல்லாம் உண்மையிலேயே பூமிக்குரியவங்க, மாம்சத்துக்குரியவங்க யோசிப்பாங்களா இல்லையாங்க? உலக பிரகாரமாக யோசிக்கும் போது நமது ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையிடம் எதிர்பார்ப்பது எவ்வளவு அதிகம்? யோசிங்க, நன்றாய் கவனியுங்க. திருச்சபையாகிய நீங்களும் நானும் அவருக்கு மனவாட்டிகளாய் காணப்படுகிறோம். அப்ப மனவாட்டிகளாகிய நம்மிடத்துல மணவாளனாகிய கிறிஸ்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும்,
ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய அலங்காரம், ஆவிக்குரிய அந்தஸ்து, இப்படிப்பட்டவர்களை தேவன் மனமுடிக்க விரைவில் வரப்போகிறார். காலம் தாமதம் ஆகிறதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. நாட்கள் ஓடி போச்சு, இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கிற இந்த கொஞ்ச காலம், இன்னும் நமது வாழ்க்கை, இன்னும் நம்முடைய ஓட்டம் எவ்வளவு நாள் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி கொண்டு தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து கொண்டு பரிசுத்தமுள்ளவர்களாய் மணவாளனாகி கிறிஸ்து வரும்போது மணவாட்டிகளாகி திருச்சபையார் மணவாளனை சந்திக்கக்கூடிய ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் வேணும்னு சொன்னா இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்கிறோம் என்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்மை சுற்றி பாவம், அப்படித்தானே? பரிசுத்தம் நம்ம மேல வீசுகிற காத்தே மாசுபட்டதுதான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கொள்ளை நோய்கள் மத்தியிலே, எத்தனையோ கலவரங்கள் மத்தியிலே, எவ்வளவு அழிவுகள் மத்தியிலே தேவன் நம்மை ஜீவனோடு வச்சிருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்லவர் இல்லை? அந்த மணவாளன் வரப்போறாரு. அந்த மணவாளனை சந்திக்க மணவாட்டிகளாக்கி உங்களுக்கு எனக்கும் அபிஷேகம் என்றதான அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த அபிஷேகம் பெறாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நீங்க பேசி ஜெபிக்கும் போது உங்களை எதிர்கொள்ள வருகிற அந்தகார கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆவில நிரம்பி நீங்க முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. சின்ன பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பா. நான் 13 வயதா இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கு அந்த டீனேஜ்ல பெற்றுக்கொண்டதுனால தான் அந்த அபிஷேகம் இன்றைய வரைக்கும் என்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்வதற்கு நேராய் வழி நடத்தி வந்தது. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னா பாவம் நிறைந்த அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதபடிக்கு ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நான் வாழ்றேன், என்னை சுற்றி எங்க பார்த்தாலும் பாவம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறேன். உங்க அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க, உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க, உங்க அந்நிய பாஷையினால என்ன நிரப்புங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இந்த சபையில காணப்படணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படணும். அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியில நிறைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, என்னென்ன சொன்ன டக்குன்னு சொல்லுங்க, நேரம் இல்லை. சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார், பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார், அவர் துதி சொல்லி வரும்படியாய் தெரிந்து கொண்டார், ஆசீர்வதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார், மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ரெண்டே காரியம்தான். நித்திய விவாகத்துக்காக அவர் தெரிந்து கொண்டார். ஆமாம், அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா எப்படி இருந்தா ஆளுகை செய்ய முடியும்? இங்க பூமியில இருக்கிற ஆளுகளா 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அதெல்லாம் கவுந்துரும். நித்தியமாய் நம்ம பரமபிதாவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற வேண்டும். அப்படி அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார். நமது பரமபிதாவோடு கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் நாம் ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நீங்க தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாம, உங்களை ரட்சித்த நோக்கத்தை அறியாம, உங்க அபிஷேகித்த நோக்கத்தை அறியாம, உங்களை முன்குறித்த நோக்கத்தை அறியாம, இந்த திருச்சபையில் அங்கத்தினரா வைத்த நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்திருந்தால் அங்கே இங்கே ஓடி ஆடிட்டு இருந்தோம்னா, தேவ சமூகத்தை ஆலயத்துக்கு வருவதை அசட்டை பண்ணியிருந்தோமானால், இந்த நாளிலே, இந்த நேரத்தில், இந்த க்ஷணத்திலே நீங்க அறிக்கை செய்து விட்டு உங்களை நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? கேட்ட வேத வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்தவர்களாய் இன்றைக்கு நன்றாய் நிற்கும் போதே உங்கள் செவியை கவனியுங்க, வருகிற வார்த்தையை கவனியுங்க. இன்றைக்கு அநேகருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல வாலிப பிள்ளைகள் என்றாய் கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய தெரிந்து கொள்ளுதல் பட்டம், பதவி, வசதி, பணம், உலக சிற்றின்பம், இந்த காரியங்களை செய்து கொண்டு உலகத்துக்காக ஓடி 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 தேவன் தங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் என்ன செய்றாங்க? தங்களுக்கு வேண்டிய வசதியை தெரிந்து கொள்றாங்க, தங்களுக்கு வேண்டிய காரியங்களை தெரிந்து கொள்றாங்க, அதனால வாழ்க்கையில தோல்வியை காண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய சொல்றா, நம்ம எதை தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க, இந்த திருச்சபையின் அங்கத்தினாய் இருக்கிற நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குமானால் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்க, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் அமர்வதே நல்ல பங்கு, அவரோடு பேசுவது நல்ல பங்கு, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் அனுபவத்தை பெற்றுக் கொள்வது நல்ல பங்கு. ஆகவே தேவ சமூகத்தில் அமருங்க, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு மரியாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ பல காரியங்களை குறித்து மார்த்தாலே கவலைப்பட்டு கலங்குற, ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இன்றைக்கு திருச்சபை பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, மனைவாட்டியாகிய நம்மை பார்த்து பரலோக மணவாளன் சொல்லணும், என்
ஜெபிப்போம். இதுவரை நீங்கள் ஜெபிக்காம இருந்திருக்கலாம், தேவனுக்கு நேரம் செலுத்தாம இருந்திருக்கலாம், வேதத்தை கரங்களில் ஏந்தி வாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க ஆசை உண்டு, வேதம் வாசிக்க ஆசை உண்டு, பரிசுத்தமாய் வாழ ஆசை உண்டு, ஆனால் இவைகளை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எனக்குள்ள பலவீனம் வருகிறது, சோர்வு வருகிறது, சத்துரு பல வகையில் என்னை சோதிக்கிறான். இவைகளில் இருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டு நான் உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், உம்மோடு கூட நான் உறவு கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புக ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க, நீங்க கேளுங்க, கேட்கிற எவரை வெற்றிக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஷதரபல பௌரபலபரி அங்கர துனியா சியாதர பௌரபலபலபலபா. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம இந்த உலகத்துல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஓ ஷதரதரி மக்கர பௌரபலபலபலபா. ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரால் நடத்தப்படுகிற திருச்சபையாக இது இருக்க வேண்டும். ஆவியானவராலே ஊழியர்கள் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவராலே விசுவாசிகள் நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு சபையை ஆவியானவர் நடத்துகிறாரோ அந்த சபையில் அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும். ஆவியில நிரம்பி ஜெபிங்க. வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க கரங்களை தட்டி இயேசுப்பா என்னை அபிஷேகிங்கப்பா, என்னை அபிஷேகிங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் எது உங்ககிட்ட இருந்தாலும் இந்த நாளிலே அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஓஷாதா ரபக்கர துனியால பலபலபலபா. இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. குறைகளை மன்னிக்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், உமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்கு இறங்குமையா, இறங்குமையா. இனி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இப்படியா இருக்கக்கூடாது. இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும். என் அன்பு தேவ ஜனமே, ஒன்றை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கு நான் ஓடின ஓட்டம் போதாது, நேற்று இருந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போதாது, இன்றைக்கு வாழ்கிற நிலை போதாது. இனி வருகிற நாட்கள்ல இன்னும் ஒருபடியாய் நாளுக்கு நாள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவோம். வேதத்தை வாசிப்போம், தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளுவோம். அவருடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிறவர்களாய், அவருடைய இதய விருப்பத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் அவருக்கு பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் ஏசப்பா இந்த நாளில் வந்தால் கூட அவரை எதிர்கொண்டு போக நம்மால் முடியும். கைவிடப்பட்ட நிலை ஒருவருக்கு வரக்கூடாது. ஆகவே எந்த நேரமும் ஆண்டவரோடு கூட நெருங்கிருங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, அறிவு, உணர்ச்சி, சித்தம் பகுதி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே காணப்பட வேண்டும். உங்கள் சிந்தை எப்பொழுது கிறிஸ்துவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் செயல் கிறிஸ்து என்ற மையத்திற்குள் செயல்பட வேண்டும். இயேசுவை மீறி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செய்யும் போது பிசாசு உங்களை கொத்திக்கிட்டு போயிடுவான், பிசாசு உங்களை அள்ளிக்கிட்டு போயிடுவான். அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படியாய், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கும்படியாய், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.